இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றின நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நடிகர் மற்றும் இயக்குனரான பாக்யராஜ் அவர்கள் தன்னோட முதல்ல வாங்கின சேலரியில் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான காரை ஒன்று ஆசையாக வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு காரை அவரு ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்து வந்திருக்காரு. இப்போ வரைக்குமே அவருக்கு கார் அப்படின்னா ரொம்ப பிரியம். புதுசாக லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு கார் வந்தாலுமே அதை அவர் வாங்கி வச்சிருவார். எவ்வளோ புதுசான கார்கள் வந்தாலுமே அவர் முதல்ல சேலரியில் வாங்கினா அந்த முதல் கார் இருக்கு இல்லையா, அது என்றைக்குமே எப்போதுமே அவருக்கு ஸ்பெஷல் தான். அதனாலேயே அந்த ஒரு காரை அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஷெட்டில் பத்திரமா வச்சுருப்பார். டெய்லியுமே தொடச்சி வர்றது, வாரத்துக்கு ஒரு தடவை அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து அண்ட் பக்கத்தில் ஓட்டி பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி அந்த காரை அவர் ரொம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வந்திருக்காரு. அண்ட் சடனாக அன்னைக்கு பாக்யராஜ் சார் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கார் அப்படிங்கிறது கேட்பாரற்று கிடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகிருச்சு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முழுக்க இந்த ஒரு வேலையிலேயே ரொம்பவே பிஸியாக இருந்துட்டாங்க. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து முறைப்படி அவங்களோட வீட்டை சுத்தப்படுத்துறது, அடுத்த சடங்குக்காக ரெடியாகிறது போன்ற செயல்கள் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படி சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவருடைய காரையுமே அவங்க சுத்தப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அப்போ காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கார்லேருந்து ஒரு சில சத்தங்கள் கேட்டிருக்கு. கார் சரியாக ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் கடந்த 1-1.5 வாரமாக அவங்க அந்த காரையே யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. குறிப்பாக பாக்யராஜ் சார் குஷ்பு மேம் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க இல்லையா, அதற்கு முன்னாடியுமே ட்ராவலுக்காக அவர் போயிட்டார். அதுக்கப்புறமும் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆகிருச்சு. அண்ட் இப்போ ஒரு 4-5 நாள் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அந்த காரை அந்த ஒரு ஷெட்லேருந்து எடுக்காமே வச்சுருந்துருக்காங்க. இதனால் காரில் இருந்து ஒரு சில சத்தங்கள் வந்திருக்கு, சரியாக ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கார் அது அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ அதை வந்து அந்த காரை நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி மறுபடியும் தொடச்சி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. அண்ட் அவரோட நினைவாக என்றைக்குமே அந்த காரை பத்திரமா வச்சிருக்கலாங்கிற ஐடியாலையும் இருக்காங்களாமா. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஜெயிலர் 2 படத்தில் கிருத்திக் ரோஷனோட போர்ஷன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னும், இதனால் அந்த படத்தில் இன்னும் அவரோட கேமியோ எக்ஸ்டெண்டட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் இப்போ சமீபத்தில் படமாக்கப்பட்டு அக்டோபர் 15 ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கேமியோ கிருத்திக் ரோஷன் அவர்களோட கேமியோ தான். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வர மாதிரி தான் இருந்திருக்கு. பட் அவரோட போர்ஷன் ரொம்பவே சூப்பராக வரவே இப்போ படத்தில் அந்த போர்ஷன் வந்து லென்த்தாகவே இருக்க போகுதாமா. அண்ட் இதனால் விஜய் சேதுபதியோட கேமியோ கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகியிருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கேமியோக்கு ஷாருக் கானை தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் ஷாருக் கான் அவரோட நியூ படத்துக்கு லுக்கில் இருந்தார். அந்த லுக்கை ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து கிருத்திக் ரோஷனை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. கிருத்திக் ரோஷன் ஓகே சொல்லி அந்த போர்ஷன் சூப்பராக வந்திருக்கு. இந்த காம்போ படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.